வணக்கம். ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம் தினமும் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். அண்டை வீடு, அலுவலகம், பயணம் செய்யும் போது பலரிடம் தினமும் உரையாடுகின்றோம். அது மட்டுமல்லாமல் நெருங்கிய நண்பர்கள், நெருங்கிய உறவினர்கள், மேலதிகாரி, உடன் வேலை செய்பவர்களிடம் பல விஷயங்களை, நம் அனுபவங்களை, கஷ்டங்களை பரிமாறிக்கொண்டாலும் ஒரு சில ரகசியங்களை பிறரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எந்தெந்த விஷயங்களை மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. பிறரிடம் சொல்லக்கூடாத ரகசியங்கள், நெருங்கிய உறவினர்கள் மற்றும் உற்ற நண்பர்களிடம் பகிரக்கூடாத ஒரு சில விஷயங்கள் உள்ளன. நம்முடைய தனிப்பட்ட பலவீனங்களை மற்றவரிடம் பகிரக்கூடாது. அது பல விதத்தில் நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். நம்முடைய பலவீனத்தை காரணமாக காட்டி நம்மை ஆளுமை செய்வார்கள். அவர்களுடைய காரியங்களையும் நம்மை வைத்து சாதித்துக் கொள்வார்கள். எப்பொழுதுமே நம்முடைய பலவீன விஷயங்கள் ரகசியமாகத்தான் இருக்க வேண்டும். நாம் மற்றவரிடம் ஏமாந்த தருணத்தையும் பிறர் நம்மை அவமரியாதை செய்த விஷயத்தையும் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. முடிந்தவரை இது போன்ற நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் அசை போடாமல் அதை விரைவில் மறந்து விடுவது நல்லது. அதேபோல் பழைய காதல் விஷயங்களையும், காதல் முறிந்த விஷயங்களையும் பணிபுரியும் இடங்களில் மற்றவரிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும். கணவன் மனைவியிடையே ஏற்படும் சிறு சிறு தாம்பத்திய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் சொல்லக்கூடாது. அது அந்த மனைவிக்கும் கணவனுக்கும் சமுதாயத்தில் மரியாதையை பெற்றுத்தராது. கணவனை பற்றி மனைவியும், மனைவியை பற்றி கணவனும் மற்றவரிடம் குறை சொல்லக்கூடாது. இது குடும்பத்தில் மேலும் விரிசலை ஏற்படுத்திவிடும். பொது இடங்களில் உங்களின் சொத்து, வங்கி இருப்பு, சம்பளம் போன்றவற்றை பேசுவதை தவிர்க்க வேண்டும். அக்காலத்தில் பெண்கள் தங்களது பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வெளியில் சொல்லாமல் தங்களுக்குள்ளேயே வைத்து புலம்பி அழுவார்கள். ஆனால் இன்று பெண்கள் பணிக்காக வெளியில் செல்கின்றனர். வேலைக்கு செல்லும் இடத்தில் தங்கள் குடும்ப பிரச்சனைகளை மற்றவரிடம் பகிர்ந்து வருகிறார்கள். இது மிகவும் ஆபத்தான செயலாகும். வெளியில் மற்றவரிடம் பகிர்வதை விட வீட்டில் இருக்கும் நம் குடும்ப உறுப்பினர்களிடம் பகிர்ந்து கொண்டால் அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை காணலாம். பிறரிடம் வெளிப்படுத்தக்கூடாத விஷயங்கள் பல உள்ளன. ஆதலால் பிறரிடம் இது போன்ற விஷயங்களை பேசுவதை தவிர்த்து குடும்பத்துடன் அதிக நேரத்தை செலவிட்டு மனைவியை தன் தோழியாகவும் கணவனை நல்ல நண்பனாகவும் நினைத்து அனைத்து விஷயங்களையும் ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொண்டு ஒளிவு மறைவு இல்லாத வாழ்வை பெற்று வளமாக வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.